ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா சுராஸ் ஹட். இது மார்ச் 4th ஈவினிங் போல் அம்மா அப்பா வந்திருந்தாங்க. கிரகப்பிரவேசத்துக்கு அழைக்கிறதுக்காக அழைச்சிட்டு கிளம்பிட்டாங்க. நான் வந்துட்டு கொஞ்சம் சிக்கானதுனால அடுத்த நெக்ஸ்ட் டேவே வந்துட்டு ஊருக்கு கிளம்புற மாதிரி இருந்துச்சு. அதனால் ஏதோ முடிஞ்ச வரைக்கும் பேக் பண்ணி எடுத்து போட்டுட்டு கிளம்பிட்டோம். கிராசரிஸ் எல்லாமே ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்துடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா, இப்போது அவங்க நடந்துட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா ஆணிக்கால் செருப்பில் தாங்க நடப்பாங்க. கோயிலை 3 சுற்றி வந்து குண்டம் திறப்பாங்க. இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னா, இங்கே வந்து பூக்குழி இறங்குறது தான் சிறப்புங்க. பூக்குழியுமே 3 ரவுண்டு ஒவ்வொருத்தரும் சுற்றி வருவாங்கங்க. ரொம்பவே சக்தி வாய்ந்த சாமின்னு தான் சொல்லணும். இதில் வந்துட்டு இந்த குண்டம் திறக்கிறவர் கூட ஒரு சாதாரண பர்சன் இல்லைங்க. அவருமே ஒரு டாக்டர் தான். இருந்தாலும் அவங்க ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக வருஷம் அதை பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஃபேமிலியுமே இப்போ வந்து இது ஆல்மோஸ்ட் 3rd ஜென்ரேஷனு. வருஷம் இதை விடாமல் ஃபாலோ பண்ணணுன்னு நினைக்கிறோம். ஊரில் இருக்க வீடு வந்து 1 இயர்க்கு ஒன்ஸ் தான் வருவோன்றதுனால ரொம்பவே டஸ்டாண்டி இருந்தது. என்னால் முடியலன்றதுனால ஆள் வச்சு தான் பண்ணியிருந்தோம். இருந்தாலும் ட்ராவல் பண்ணிவிட்டு மாத்திரை போட்டுட்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு போயிட்டுருந்தோம். அவங்க கூட நம்ம இருக்கணுன்றதுக்காக. அவ்வளோதாங்க, குண்டம் திறந்து ஃபங்க்ஷன் முடிச்சுட்டாங்க. முடித்தோடனே வீட்டுக்கு போயாச்சு. நெக்ஸ்ட்டு 6 டேஸ் வந்து இங்கே தான் தங்க போகிறோம். க்ராசரிஸ் ஓரளவுக்கு எல்லாமே அங்கேருந்தே வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா பேபி இருக்கிறனால நம்ம வீட்டில் தான் சமைக்கணுன்ட்டு. அடுத்த 6 டேஸ்க்கு இங்கே தாங்க இருப்போம். ரொம்ப சின்ன வீடு தான். ஆனால் ரொம்பவே ஹாப்பினஸ்ஸும் மெமரீஸும் ரொம்பவே ஜாஸ்திங்க. அவ்வளோதான், வீட்டுக்கு வந்துட்டு நமக்கு தேவையான மாதிரி பொருளை அரேஞ்ச் பண்ணிவிட்டு சாமிக்கு விளக்கேத்தியாச்சு. வீடெல்லாம் பெருக்கி மாஃப் போட்டுட்டு இன்றைக்கி நைட்டு ஒரு கரகம் வருங்க. ஃபஸ்ட் டைம் மேரேஜ் ஆகி வந்த புதுசில் வந்துட்டு எனக்கு ஒன்றுமே புரியாது. என்னென்ன பண்ணணுன்னு ஆசை இருக்கும். ஆனால் வந்து டக்கு டக்குன்னு இது வந்துருச்சு, அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த வருஷம் நான் ஒவ்வொன்றும் வந்துட்டு பார்த்து பண்ணணுன்னு நினச்சேன். ரொம்பவே உடம்பு முடியல தான். 2 டேஸ் வந்து ரொம்பவே டவுனாக தான் இருந்தேன். இருந்தாலும் என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நான் ஃபாலோ பண்ணணுன்றதுல ரொம்பவே தெளிவாக இருந்தேன். அவ்வளோதான், அன்றைக்கி நைட்டும் கரகம் வந்துட்டு சாமி நல்லபடியாக பார்த்தோங்க. முடிச்சுட்டு பேபியை தூங்க வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா இது நைட்டு 1:00. பேபியும் இடையிடையே எழுந்துகிட்டே தான் இருந்தார். இருந்தாலும் நமக்கு அந்த பேஷனை என்னால் விட முடியல. வருஷத்தில் ஒரு முறை தான் ஃபங்க்ஷன் வரும். அதனால் அவன் உட்காந்து முடியாமல் கை ஊனிட்டு கோலம் போட்டுட்ருப்பேன், பார்த்திங்கன்னா தெரியும். அடுத்த நாள் என்ன பண்ணோன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் டோன்ட் ஃபர்கெட் டு டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பை பாய்.